ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். மீனா கல்யாண மண்டபத்தில் ஆர்டர் வாங்குறதுக்காக புது டிசைன்ஸை கொண்டு வந்து ஆர்டர் கேட்குறாங்க. இந்த டைமில் மீனாவுடைய எனிமி டெக்கரேட்டர் இருக்காங்கள்ல, அவங்க வந்துடுறாங்க. நீ என்ன நான் போகிற இடத்துக்கெலாம் வாரேன்னு சொல்லி அவங்க கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் எல்லா இடத்துலையும் வாய்ப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இது என்னுடைய ஏரியா, இங்கெல்லாம் உனக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு அந்த எனிமி டெக்கரேட்டர் அம்மா சொல்கிறாங்க. அந்த அம்மாவுடைய அல்லக்கு இங்கே இருக்காங்கல்ல, அவங்க வந்து மீனா கொண்டு வந்த டிசைன்ஸை பிச்சு தூக்கி போட்டுறாங்க. மீனா தன்னுடைய பிஞ்சு போன டிசைன்ஸை பார்த்துட்டு, நானும் ஒரு நாள் இந்த ஃபீல்டில் சிறந்த இடத்த பிடிப்பேன்னு அப்படி சூளுரைக்கிறாங்க. அடுத்ததான் விஜயா நாட்டிய படிக்க வராங்க. ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காணான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பார்வதி, நீ தான் 2-3 நாளாக வரல, அதான் மாஸ்டர் ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு நீங்கள் வராதிங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை, ஏன் இங்கே வரலன்னு சொல்லி அவங்க கேட்க, 27 லட்சத்தை எடுத்துகிட்டு போன ஜீவா கிட்டே இருந்து பணத்தை வாங்கி ரோஹிணியும் மனோஜும் ஷோரூமை வச்சுருக்காங்க. அந்த பணத்தை வாங்கினதை எங்கிட்ட கூட சொல்லலைன்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. எங்கிட்டயே ரோஹிணி பொய் சொல்லிட்டா அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக சொல்கிறாங்க. இல்லை, ரோஹிணிக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உன்னை அவளோட அம்மா மாதிரி பார்க்குறான்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. நான் அவளை எவ்வளோ உயர்வாக வச்சுருந்தேன், எங்கிட்டையாவது அவள் உண்மையை சொல்லியிருந்தா பணத்தை எப்படி மறைக்கிறதுன்னு நான் சொல்லியிருப்பேன்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. பார்வதியும், ரோஹிணி நல்லவ, மனோஜுக்காக தான் இதையெல்லாம் செய்தான்ட்டு ரோஹிணி மேலே உள்ள விஜயாவோட கோபத்தை குறைக்க முயற்சி பண்ணுறாங்க. அவள் கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணு, நாளைக்கு அவ்வளோ பணம் வரும்போது அம்மாவோட பொண்டாட்டி தான் பெருசுன்னு மனோஜுக்கு தோணும். அது மட்டும் இல்லாமல் மனோஜை மலேசியாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்குறாங்க பார்வதி. இதை கேட்ட விஜயாவோட இருதயம் பயத்தில் நிரம்பி உடையதை மூஞ்சியில் காட்டுறாங்க. நீ உஷாராக இருந்துக்க, ரோஹிணியை தாஜா பண்ணி நல்லா வச்சுக்க, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து முத்தோடப்பா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் மனோஜையும் ரோஹிணியும் அத்தை பிரிக்கிற மாதிரி செய்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் பேசுங்க மாமான்ட்டு மீனா சொல்லும்போதே பார்வதி வீட்டுக்கு போனால் விஜயா வந்துடுறாங்க. என்னடி நான் இல்லாத டைமில் என்னை பற்றி அவர்கிட்ட குறையா சொல்கிறேன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. முத்தோட அப்பாவும் நிலைமையை புரிய வைக்க முயற்சி பண்ணுறாரு. அடுத்ததான் வீட்டில் உள்ள எல்லாரையும் ஒத்து கூப்பிட்டு, நாட்டாமல் தீர்ப்பு தப்பாக சொல்லியாச்சு, அதனால் நான் புதுசாக தீர்ப்பு சொல்கிறேன். நீ கடையை ஆரம்பித்தது உன்னோட மாமனார் வீட்டு சொத்துல இல்லை, நம்ம அப்பா வீட்டு சொத்து, அதனால் உன்னோட கடையோட ஓனரை மாற்றணுன்ட்டு சொல்கிறாரு. உடனே மனோஜே, ஓ நீ ஓனர் ஆகணும்னு பார்க்குறியான்னு சொல்லி நக்கலாக கேட்குறாரு. நீ அப்பா பணத்தில் தானே கடையை ஆரம்பித்தா, அதனால் ஓனர் அப்பா தானேன்னு சொல்லி கரெக்டாக கேட்குறாரு. இதை கேட்ட மனோஜோ ரோஹிணியும் ஷாக் ஆயிறாங்க. நாளை எபிசோடுக்கான இந்த குட்டி கிளிப்போட இன்றைய எபிசோடு முடியுது.